தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தடையானது நீக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நீர்வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். விமலவேலன் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வந்தது. தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நேற்று மாலை நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றால அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீரின் அளவு அதிகரித்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேலும் தண்ணீரானது அபாய வளைவை தாண்டியும் அருவி கரையோரம் வரை தண்ணீரானது ஆர்ப்பரித்து சீறி பாய்ந்ததால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க நேற்று தடை விதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து குற்றால அருவிகளில் தடை விதிக்கப்பட்டிருந்ததால் வார விடுமுறை தினமான இன்றும் கனமழை தொடரும் பட்சத்தில் அருவிகளில் குளிக்க 2வது நாளாக தடை தொடரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து குறைந்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளை அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் தற்போது வழங்கப்பட்டுள்ள இந்த அனுமதியால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தருவார்கள் என்பதால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி விமலவேலன்.